ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினெட்டு 9/2025 விஷுவ வஷு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 2:09 பின்பு துவாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூஷம். காலை 9:28 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும். நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிதர்சனமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது என்பதை மனதில் ஒழிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வலைதளத்தால் நிலை மாறும். அற்புதமான ஆதாயங்கள் நிச்சயமான சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் கிட்டும். பொதுவாகவே சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அலுவலகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க ரணகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும். ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும்.
திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி வழி சொந்தங்களை மதித்து நடப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான செயல்பாடு அதிகரிக்கும். உண்மையான வரவுகள் கிடைக்கும். நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மென்மையான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி, இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் அரங்கேறும். லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க நாகராஜா சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் உருவாகும். அமைதி மிகுதியாகி ஆதாயம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன்னுதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும். உண்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய பிரியமானவர்களை அல்லது பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டிக்டாக் மோகத்தை விட
டிப் டாப் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வாஞ்சிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய இணக்கமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க அழகுமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க உத்தண்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.